நண்பர்களே, வளனார் தம் இளமை காலத்தில் அருள் நெறியிலே வாழ்ந்தது மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்கும் அருள் நெறியை எடுத்து கூறியவராக வாழ்ந்தார். எந்த பின்னணியிலே அவர் அதை செய்தார் என்பதை வீரமாமுனிவர் நமக்கு மிக அழகாக படம் பிடித்து காட்டுகிறார். வளனார் ஞானிகளுடைய முறையிலே சிறப்பான முறையிலே வாழ்ந்தவர். அதே பிறரும் பின்பற்ற வேண்டும் என்பதற்காக குறையற அவரை போதித்து முன்னேற்றுகிறார். அதை இங்கே காண்கிறோம். கோது எல் ஓர் முறை கொண்டு நடந்தபின் ஏது எல் ஓர் முறை யாரும் நடந்து எழ நீதி ஓர் முறை நேர்நெறி ஓதுவான் வேதியோர் முறை விஞ்சிய மாட்சியான் என்று பாலமாட்சி படலத்திலே வளனாரை பற்றி சிறப்பாக சொல்லுகிறார். சொல்லுக்கு சொல் பொருள் சொல்வதென்றால், வேத நூல் வல்ல குருக்களின் ஒழுக்க முறையையும் விஞ்சிய மாட்சியுள்ள சூசை குற்றமில்லாத ஒப்பற்ற நெறியை தானே முதலில் கை கொண்டு நடந்த பின் குறையில்லாத ஒப்பற்ற அந்நெறியில் எல்லாரும் நடந்து உயர்வு பெறுமாறு நீதியை அவர்கள் உணரத்தக்க முறையிலே நேர்மையான வழியை எடுத்து கூறுவான் என்று கூறுகிறார். சுருக்கமாக சொல்வதென்றால், மறை அறிஞர்களின் ஒழுக்கத்தையும் கடந்தவர் சூசை. அந்நெறியை குறையற கடைபிடித்தார். அதே போன்று பிறரும் ஒழுக்க நெறியை குறையற கடைபிடிக்க கற்பித்தார். அவர் அதற்கான நேர்மையான வழியை காட்டினார் என்பது அவருடைய கூற்று. கோதிலோர் முறை கொண்டு நடந்தபின் நேதிலோர் முறை யாரு நடந்தியழ நீதியோர் முறை நேர்நெறி யோதுவான் வேதியோர் முறை விஞ்சிய மாட்சியான் என்கிறார். அதாவது, பிறர் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் சூசை. அப்படி ஒழுக்கமாக வாழ்வதற்கு கற்பிக்க வேண்டும் என்றால் முதலிலே தான் ஒழுக்கமுடையவராக இருக்க வேண்டும் என்பதற்காக சிறந்த ஞானிகளுடைய ஒழுக்க முறைகளை பின்பற்றி பார்த்துவிட்டு அதை மற்றவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறவராக விளங்கினார் சூசை என்று இறையடியார் வீரமாமுனிவர் அழகாக சொல்லுகிறார். வாழ்க.